அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் தேர்வு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல என்ன பாருங்க, தம்மோடு தாமயங்கும் மெய்கள் எத்தனை? தம்மோடு தாமயங்கும் மெய்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 4. இரண்டாவது வினா, வெவ்வேறு சூழலில் வரும் ஒலிகள் தம்முள் ஒலி ஒற்றுமை பெற்றிருந்தால் எவ்வாறு கருதுவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மாற்றொலி. மூன்றாவது வினா, ஆங்கில எழுத்துக்கள் எந்த வகை எழுத்திலிருந்து தோன்றியது? ஆங்கில எழுத்துக்கள் எந்த வகை எழுத்திலிருந்து தோன்றியது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆப்பெழுத்து. நாலாவது வினா, 1/9 என்னும் பின்னம் எதை குறிக்கும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குணம். ஐந்தாவது வினா, ஒன்றன்பால் பலர்பால் மட்டும் இல்லாத மொழி எது? ஒன்றன்பால் பலர்பால் மட்டும் இல்லாத மொழி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மலையாளம். ஆறாவது வினா, குருக் மொழியின் வேறு பெயர் என்ன? குருக் மொழியின் வேறு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஓராவான். ஏழாவது வினா, தமிழ் இலக்கணத்தில் உள்ள ஒரே ஒரு வடமொழி இலக்கண கூறு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அலங்காரம். எட்டாவது வினா, சந்திரகுப்த மௌரிய காலத்தில் கிரேக்க தூதராக வந்த அறிஞர் யார்? ஒரு முக்கியமான வினா, சந்திரகுப்த மௌரிய காலத்தில் கிரேக்க தூதராக வந்த அறிஞர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மெகஸ்தனிஸ். இவர் 14 ஆண்டு இந்தியாவில் இருந்திருப்பாரு. 9வது வினா, தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மரம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தேக்கு. 10வது வினா, சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒரு முக்கியமான வினா, சிறுகதையின் திருமூலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மௌனி. 11வது வினா, சிறுகதைகளின் தந்தை யார்? சிறுகதைகளின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வ.வே.சு. ஐயர். சிறுகதையின் தந்தை வ.வே.சு. ஐயர். 12வது வினா, சோனாடு என்ற சொல் எந்த நிலைமொழி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒட்டு நிலை. 13வது வினா, நாயன்மார்களின் பாடல்களை குறிக்க வடநூல்கள் பயன்படுத்திய சொல் எது? நாயன்மார்களின் பாடல்களை குறிக்க வடநூல்கள் பயன்படுத்திய சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திராவிட வேதம். 14வது வினா, சீன மொழியின் எழுத்து எந்த வகையை சார்ந்தது? சீன மொழியின் எழுத்து எந்த வகையை சார்ந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆப்பு வடிவ எழுத்து. 15வது வினா, துளு மொழிக்கு இலக்கணம் எழுதிய ஐரோப்பியர் யார்? துளு மொழிக்கு இலக்கணம் எழுதிய ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பிரிகேல். 16வது வினா, வடமொழி அகராதிகளில் திராவிட சொற்கள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா, வடமொழி அகராதிகளில் திராவிட சொற்கள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிட்டல். 17வது வினா, ஈவே ராமசாமி காங்கிரஸில் இணைந்த ஆண்டு? ஒரு முக்கியமான வினா, ஈவே ராமசாமி காங்கிரஸில் இணைந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1919. 18வது வினா, கோவில்பட்டி சிறுகுடல்பட்டி போன்ற ஊர்கள் எந்த நிலத்தை சார்ந்தவை? கோவில்பட்டி சிறுகுடல்பட்டி போன்ற ஊர்கள் எந்த நிலத்தை சார்ந்தவை? சரியான விடை ஆப்ஷன் டி முல்லை. 19வது வினா, தாயுமானவர் எந்த மன்னரிடம் பணிபுரிந்தார்? தாயுமானவர் எந்த மன்னரிடம் பணிபுரிந்தார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர். 21வது வினா சாதுவன் கடல் வாணிகம் மேற்கொண்டான் எனும் குறிப்பு காணப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மணிமேகலை. 21வது வினா தாய்மானவர் பாடல்களில் அதிகமாக காணப்படும் நெறி எது? தாய்மானவர் பாடல்களில் அதிகமாக காணப்படும் நெறி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி துறவு நெறி. 22வது வினா சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அனுமன். 23வது வினா உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். 24வது வினா புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? ஒரு முக்கியமான வினா. புறநானூற்றில் பாடப்படாத புறத்திணை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உளிங்கை. 25வது வினா பதிற்று பத்தில் அரசிற்கிழார் பாடியது எந்த பத்து? பதிற்று பத்தில் அரசிற்கிழார் பாடியது எந்த பத்து? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8ஆம் பத்து. 8ஆம் பத்து வந்து யார் பாடினார்னா அரசில் கிழார். 26வது வினா மலைப்பிடி கடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கூத்தராற்றுப்படை. 27வது வினா பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கர்ணகனார். 28வது வினா தொகை நூல்களுள் முதலாக துவக்கப்பட்ட நூல் எது? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. தொகை நூல்களுள் முதலாக துவக்கப்பட்ட நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குறுந்தொகை. 29வது வினா நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. நெடுந்தொகை அகநானூறு. 30வது வினா அவல் என்பதன் பொருள் என்ன? அவல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பள்ளம். அவல் என்பதன் பொருள் பள்ளம். 31வது வினா தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இது யாருடைய செயல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தூயவர். 32வது வினா பொருந்தாத இணையை தேர்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சலவர் நல்லவருக்கு தப்பு. சலவர்னா வஞ்சகர். அப்ப பாருங்க பிணினா நோய், கலரும்னா பேசும், மயரினா மயக்கம். இந்த மூன்றும் சரியானது. பொருந்தாத வந்து ஆப்ஷன் டி. 33வது வினா நாலடியார் பாடல்களை பால், இயல் மற்றும் அதிகாரமாக வகுத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பதுமனார். 34வது வினா நிறைநீர நீரவர் கேண்மை இத்தொடரில் நட்பு என்னும் பொருள் தரும் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கேண்மை. 35வது வினா திருக்குறளில் பொருட்பால் எந்த வாழ்வினை சுட்டிக்காட்டுகிறது? திருக்குறளில் பொருட்பால் எந்த வாழ்வினை சுட்டிக்காட்டுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சமுதாய வாழ்க்கை. 36வது வினா திருப்பாவை காட்டும் மக்கள் வாழ்க்கை எந்த நில வாழ்க்கை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மருதம். 37வது வினா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரபாடி என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆண்டாள். 38வது வினா தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் முகரம் டேஸ் ஆகும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் முகரம் டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றியல் உகரம். 39வது வினா வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு எத்தனை வகைப்படும்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. 40வது வினா ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்ற நூலகரிடம் வினவுதல் என்ன வினா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குழல் வினா. 41வது வினா விடை எத்தனை வகைப்படும்? விடை எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8. விடை 8 வகைப்படும். 42வது வினா நிறை கவர்தல் எவ்வகை திணை? நிறை கவர்தல் எவ்வகை திணை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வெட்சி. நிறை கவர்தல் வெட்சி திணை. 43வது வினா மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. மலர்விழி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஓமை தொகை. 44வது வினா ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தலை. 45வது வினா விழியால் பேசினால் இது எவ்வகை தொடர்? விழியால் பேசினால் என்பது எவ்வகை தொடர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வேற்றுமை தொகாநிலை தொடர். 46வது வினா பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பனைமரம் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரு பெயராட்டு பண்பு தொகை. 47வது வினா டின் என்பதன் பொருள். டின் என்பதன் பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ கூச்சல். 48வது வினா கீழ்கண்டவற்றுள் மரபு பிழையை நீக்கி எழுதுக. சரியான விடை ஆப்ஷன் டி மாவடு. 49வது வினா கல் என்பதன் வினையாளனின் பெயரை தேர்க. கல் என்பதன் வினையாளனின் பெயரை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கற்பவன். கடைசி வினா கீழ்கண்டவற்றுள் வேலை வேலை என்பதன் சரியான பொருள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். இந்த ஃபர்ஸ்ட் உள்ள வேலைக்கு தொழில், இரண்டாவது வேலை பொழுது. நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வுடியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.